ஆசீர்வாதத்தை பெறுகிறதல்ல. ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் பிரசன்னத்தோட போய் அவரோட சத்தத்தை கேட்டு அவருடைய சமாதானத்துக்குள்ள அப்படியே அலைன் பண்ணிக்க தெரிந்தவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எஸ், இப்ப ஃபீல் பண்ணி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐ எம் பிளெஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எஸ், என்னில் எங்கேயும் ஆசீர்வாதம் அப்படியே பெருகி இருக்கிறது. நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் அப்படியே தங்கி இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் அந்த பிளெஸ்ஸிங்க பேசுகிற அந்த கிரேஸை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. let them receive it lord, let them receive it lord. எந்தெந்த சுச்சுவேஷன் எல்லாம் அவங்கள வந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இல்லைன்னு பொய் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இருக்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ஸ்பீக் த ரிவர்சல் ஆஃப் தாட்ஸ் லார்ட். அந்த சாப எண்ணங்கள் வெளியேறுவதாக. மற்றவர்கள் பேசின வார்த்தையினால் உண்டான இந்த நெகட்டிவிட்டி, நான் இப்படிதான் அதனால தானே அவங்க இப்படிதான் பேசுறாங்க, இல்லாத ஒண்ணும் பேசலையே அப்படின்னு அந்த பாசிவ்னஸ் சூழ்நிலைக்கு, மற்றவர்கள் பேசின வார்த்தைக்கு அப்படியே தன்னை விட்டு கொடுத்து விடுகிற மனநிலை வெளியேறுவதாக. இல்ல, என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படிங்கிற இன்டென்ஷனலா பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து அந்த உற்சாகம் அவர்களை நிரப்பட்டோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதே மாதிரி பிள்ளைகளோட பிஹேவியரை பார்த்து காட்ஸ் பிளெஸிங் இவன் மேல இருந்தா இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ண போறான், என் குழந்தை ஏன் இப்படி நடக்க போகுது, ஏன் இப்படி பிள்ளைகள் நினைச்சு நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்குமானால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்ல, பிள்ளைகள் என்பது இந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுத்தது. சோ அதுல ஒரு குறையும் இல்லை. அது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை தான். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ப்ரொனவுன்ஸ் பிளெஸிங் ஓவர் ஆஃப் கிட்ஸ். எங்க பிள்ளைகள் மீது நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். என் மகன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்படி சொல்லுங்க, பேரை சொல்லி சொல்லுங்க. எஸ், எஸ், ப்ரொனவுன்ஸ் பிளெஸிங், ப்ரொனவுன்ஸ் பிளெஸிங். வாய்கை திறந்து நீங்க ஆசீர்வதிங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி எங்க பிள்ளைகள் மேல நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். நாங்க கிராஸ் பண்ண எதையும் என் பிள்ளைங்க கிராஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படி ஜெபிக்கிற ஆண்டோட பிரசன்னத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பேச தெரிந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழே இருக்கிறதுனால என் பிள்ளைகள் எந்த விதத்திலையும் ஒரு சாயல் கூட இருக்காது ஆண்டவரே. பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே உமோடு கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த பயாலஜிக்கல் ட்ரீல இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஒரு துணையினால, ஏசப்பாவோட ரத்தத்தினால கனெக்ட் ஆயிருக்காங்க. ஏசப்பா தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பா ஏசப்பாவோட பிளட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை எங்க வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கிறது. அதனால என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறாங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீதாரா மஷாதா லஹாராதா லேகா ரபி ஓரா மஷாதா லஹாரா தேவி மேகே ரேதே லேகா ராமா ஷாதா லாமா Ore me da rahashi dire me, ora me da raka rebi dire me shadala hasi dire me karosha dire bi, ora mashadala அதே பிள்ளைகளை மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அந்நிய பாஷையில பேசுங்க. ரீதா ரமாஷாதலா மாக்கா ரே திரேமே. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களோ, எப்படி அவங்க இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, தேவன் உங்கள் இருதயத்தில் அவர்களை குறித்து என்ன போட்டாரோ, என்ன ஒரு டிசையர் போட்டாரோ அதை மைண்ட்ல அப்படியே நினைங்க. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்க. We'll all declare ரீதா ரமா ஷக்கரபோ ஓ ரமா ஸ்ரீ திரைமே ஹசி திரை பெலை கரமா ஆராதா லாஹா ஸ்ரீ திரை மேலே கரபோ ஷதரே திரைமே கரபோ ஓ ரமா ஷாதா லாஹா ரே திரை மேரே கரே பிரே திரை மீரே பி ஸ்ரீ திரைமே கரோபோ ஷபாரபா ஓ ரமே திரமா ஷதலை ஹரதி பீரபோ ஓ ரமா ஷக்கரபோ. ஒருவேளை நீங்க உங்க குழந்தைங்க வந்து நல்லா இருந்தாங்க, ஆண்டவருக்குள்ள இப்படி இருப்பாங்க, இப்படி வசனம் சொல்லுவாங்க, இப்படி பாட்டு பாடுவாங்க, ஏசப்பாக்காக இப்படி உற்சாகமா இருப்பாங்க, ஆனா இப்ப அப்படி இல்ல, வெளியே போயிட்டாங்க, பேக் ஸ்லைட் ஆயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த டேர்ம் எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஏன் பேக் ஸ்லைட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ள இருக்குமானால், வார்த்தையான வித்து உள்ளுக்குள்ள இருக்குமானால், அது தட் கேனாட் பி டெட், அதை யாரும் அழிக்க முடியாது. பரிசுத்த வித்து அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் தட் பூம், அது வந்து கண்டிப்பா முளைக்கும், அது பெரிய விருட்சமாக மாறும்.
அதன் நிழல்ல அநேகர் வந்து இளைப்பாறுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் வைக்கிறார். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க அதையே பார்க்கிறோம். நாங்கள் அதையே பார்க்கிறோம். நாங்கள் இப்ப இருக்கிற அந்த ஸ்டேஜ் நாங்க பார்க்கிறது இல்ல. அந்த பிள்ளைகள் முழுமை அடைந்து பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் ஆண்டவர் அவர்கள் எதை செய்யும் போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கிறதையே நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுடைய உள்ளான சமாதானம், உள்ளான மனுஷன் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. நீங்க பலப்படுத்துறீங்கப்பா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எங்க பிள்ளைகள் மீது அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். எங்க பிள்ளைகள் மேல எஸ்பெஷலி நாங்க அதை பேசுறோம். எங்க கிராண்ட் சில்ட்ரன் இல்ல எங்களோட எல்லையில இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் நாங்க அதை பேசுகிறோம்ப்பா. ரீதரமா ஷாக்கர பேதரமா ஔஷதரமா ஓரே மேஹசெதி ரெபே லஹரதல்லமா கரபே ஓரா மாஷாத் அல்லாஹரதல்லமா கரபோம். இங்க நம்ம பிள்ளைங்க எவ்வளவு பிளஸட் பாருங்க. அவங்களுக்கு தெரியாது. மேபி இப்ப விளையாடிட்டு இருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம், ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கலாம், ஒர்க் பண்றதுல அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்காக எல்லாரும் ஆவியில நிரம்பி நம்ம எல்லாம் ஜெபிச்சு டிக்ளேர் பண்றோம்னா ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் எவ்வளவு பெருசுன்னு யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதுன்றவங்க ஆமேன் போடுங்க. எஸ், என் தேவன் என் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டம், பர்பஸ் அதுதான் நிறைவேறும். அதனாலதான் நம்மள எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் இப்ப ஆவியில நிறைந்து டிக்ளேர் பண்ண வைக்கிறார். அந்த ஷூரிட்டி உங்களை நிரப்பட்டும், அந்த உறுதி உங்களை நிரப்பட்டும், எல்லாருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ரீகா ராதா லாமா ஓராமா ஷா. அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏன் எங்க அம்மாவோட ஜெபம், எங்க அப்பாவோட ஜெபம், எங்க மேல அவங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள், எங்கள் மீது அவங்க பேசின ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையை இப்படி வச்சிருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையை இப்படி உயர்த்தி வச்சிருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பா பிள்ளைகள் அறிக்கை செய்வாங்க, சாட்சி சொல்லுவார்கள். எங்க போனாலும் they will declare, they will confess, they will confess. அதனால நீங்க வந்து இப்ப அந்த ரங்கத்துல யாருக்குமே தெரியாம இப்படி பண்ற ஜெபங்கள் எல்லாம் இது இது யூஸே இல்ல, ஏதோ நம்ம பண்றோம், அப்படியே நம்ம கடமை என்ன பண்ண பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கணும், அப்படி இல்ல. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உறுதியான அடி. அஹ் ஒரு ஒரு அடியும் எப்படி உறுதியான அடி நீங்கள் தெளிவாய் செய்கிறீங்க. அதை குறித்த அந்த உறுதி உங்களை நிரப்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்களை எல்லாம் நினைச்சு எங்களை எல்லாம் நம்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்க கருவுல வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டோமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்கிற கிரேஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்ப்பா. எங்களுக்கு எங்க பிள்ளைகளை குறித்து அநேக எண்ணங்கள் வரலாம், அநேக ஆசைகள் உருவாகலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிற டிசையர்ஸ் மட்டுமே நிறைவேறுவதாகன்னு சொல்லி நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்படி சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து வருகிற எண்ணங்கள் அநேகமா இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தருடைய ஆலோசனை மட்டுமே நிலை நிற்கட்டும். என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய ஆலோசனை என்னவோ அது மட்டும் என் சிந்தையில இருக்கட்டும், அது என் டிசையராக மாறட்டும். அதையே நான் நினைக்கட்டும், அதையே நான் விஷுவலைஸ் பண்ணட்டும்ப்பா, அதையே நான் இமேஜின் பண்ணட்டும். என் சொந்த விருப்பு வெறுப்புகள், என் ஈகோ கொடுக்கிற ஆசைகள், என் பிள்ளைகளை குறித்து நான் நினைக்கிற பெரிய விஷயங்கள் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, என் சுய புத்தியிலிருந்து மட்டும் நாம் எதை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆங்ஷன்ல, நீங்க கொடுக்கிற தீர்க்க தரிசன டிசையர்ஸ்ல அப்படியே நாங்க மூவ் ஆகுற கிரேஸ்க்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். லெட் மீ நாட் ரியலி பிரஸ் திங்ஸ் இன் டு மை கிட்ஸ். எனக்கு என்னுடைய விருப்பங்களை என் பிள்ளைகள் மீது திணிக்காது இருக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாவதாக. தேவனுடைய விருப்பங்கள் இந்த பிள்ளைகளுக்கு குறித்து என்னவோ அதுக்கு நேரா எங்க இருதயம் அலைனாக என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க. ரீதரா மாஷா கரைபே ஹதரமோ ஓரா மஷாதா லா ஹரை திரையும் எல்லா கரபோ ஓரா மஷாதா லேஹா. அப்படி நீங்க ரிலீஸ் பண்ணும் போதே பாருங்க, உங்க மைண்ட்ல தேவையில்லாத ப்ரெஷர்ஸ், பிள்ளைகளை குறித்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், thank you, Jesus. Rika Rede Rama Shaka Rabo Ora Mashada Lahala Dika Rede Reme Heshidira Mokarabo Ora Mashada Lahaseti Reme Karabo Shada Re Karabo. Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நீங்க ஆண்டவரை உருவாக்கினவர், சிருஷ்டி கர்த்தர். எங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெஸ்ட்டை யோசிப்பீங்கப்பா. நாங்க அந்த உம்முடைய நினைவுகள், உம்முடைய எண்ணங்களை நாங்க அப்படியே பெருசா யோசிக்கிறோம், மேன்மையாக நினைக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் உம்முடைய எண்ணங்கள் எங்க பிள்ளைகளை குறித்து மேலானவைகளா இருக்கிறது. அதற்கு எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம், அலைன் பண்ணிக்கிறோம். எஸ் லார்ட், யூ ஆல்வேஸ் டூ பெஸ்ட். பெஸ்ட் தான் நீங்க எங்க பிள்ளைகளுக்கு செய்யறீங்க, பெஸ்ட் தான் எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யறீங்க. எஸ் லார்ட், அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அதற்கு எங்க
பிளான் அப்படி ஒருவேளை எங்க பிளான் அதுவா இல்லாம இருந்து எங்களுக்குள்ள ஒருவேளை ஐயோ இப்படி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பர்பஸ் நிறைவேறுகிறதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய அநாதி நோக்கம் நிறைவேற எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்க எல்லைகள் ஆண்டவரே உங்க பர்பஸ் நிறைவேற நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம்ப்பா, ஃப்ரீ பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இப்ப நிறைய பேருக்கு டெஸ்டிமனிஸ் ஆல்ரெடி இருக்கு. நான் ஒரு காலத்துல உங்க பிள்ளைய குறிச்சு எடையோ யோசிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப அவன் இருக்கிற ஸ்டேட்டை நினைச்சு ஒரு ஆனந்த சந்தோஷம், ஒரு உங்களை மீறி ஒரு நெகிழ்ச்சி, அதை நினைக்கும் போது ஒரு ஆனந்த கண்ணீர். சரி எப்படியெல்லாம் நினைச்சோம், ஆனா இந்த பிள்ளை இவ்வளவு நல்லா வந்துட்டானே, ஆண்டோட கிருபை தான் இவனை உயர்த்தி வச்சிருக்குது, இவனை உயர்ந்த அடைக்கலத்துல அதுதான் வச்சிருக்குதுன்னு எவ்வளவு பேருக்கு டெஸ்டிமனி இருக்குல்ல. நிறைய பேருக்கு இருக்கு. எஸ், காட் இஸ் டன் கிரேட் திங்ஸ் உங்க கிட்ஸ் வாழ்க்கையில. ஆண்டவர் இப்போ உங்க பிள்ளைங்க படிக்கிற விதமா இருக்கட்டும், அவங்க ஈடுபடுற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நீங்க ஆச்சரியப்பட்டு, இல்ல ஏசப்பா நான் என்னமோ நினைச்சேன், இவன் இப்படி 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 இருக்கானே, இவன் எப்படி வருவான்னு நான் யோசிச்சேன். ஆனாலும் தேவனுடைய நிஜமா தேவனுடைய கிருபை, தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் என் பிள்ளை மேல இருக்கிறதுனால இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் நம்ம டெஸ்டிஃபை பண்ண முடியும். நம்ம பிள்ளைங்க பேசுற விதம், நம்ம பிள்ளைங்க நடந்துக்கிற விதம், நம்ம பிள்ளைங்க ஒருத்தவங்க மேல இருக்கிற கன்சர்ன், தேவனுடைய அன்புல அவங்க மூவ் ஆகுறது, ஏன் the way they carry out themselves, இதெல்லாம் நினைச்சு நிச்சயமாவே நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நன்றி செலுத்தலாம். இருக்கிற காரியங்களுக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் பிள்ளைங்க இப்ப நல்லா வளர்ந்துருக்காங்கப்பா. அவர்களுக்கு நல்ல வளர்த்தியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. நாங்க நன்றி செலுத்துக்கணும். தேங்க் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நம்ம தேங்க்யே பண்றது கிடையாது இல்ல. ஏசப்பா எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஹைட் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல ஸ்டேச்சரை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட். இவ்வளோ குறைவுகளோட பிள்ளைங்க இருக்குமோ, என் பிள்ளைங்களுக்கு எந்த அங்கவீன குறைபாடுகளும் இல்லாம நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படி கொடுத்தீங்கப்பா. எஸ் லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதெல்லாம் நாங்க கேட்டு வாங்கல ஆண்டவரே, இந்த கிருபையினால நீங்க கொடுத்தீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துக்கிற தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க எதெல்லாம் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகுறாங்களோ அது எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஜீசஸ். எங்க பிள்ளைங்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமா தான் இருக்குது. இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்ல சேலஞ்சஸ் இருக்குது. ஆனாலும் பரிசுத்த வித்து என்று நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க பிள்ளைகள் பரிசுத்த வித்து என்று நாங்க டிக்ளேர் பண்றோம். தேவனுடைய வித்து என்று நாங்க டிக்ளேர் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறாங்க, மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறாங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே நிரம்பி அப்படியே ஆண்டர் பிரசன்ஸ்ல அந்த ஷிஃப்ட் பண்ணி விட்டுறலாம். அதெல்லாம் ஆண்டர் இன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்றாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா எல்லா விஷயத்த இப்ப நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நேரம் டக்குன்னு டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா பிள்ளைகளுக்கு குறித்த விஷயம் என்னன்னா, அது கூடயே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் போதும் ஐயோ இது இப்படி இருக்கே, பிள்ளை விஷயம் இப்படி இருக்குதே, குழந்தை விஷயம் இப்படி இருக்குதே, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, மக விஷயம் இப்படி இருக்குதே, பேர பிள்ளைங்களை நினைச்சு இப்படி விஷயம் இருக்கே, அது வந்து தொத்திக்கிட்டே வரும் அந்த தாட். உம் தட் ஹாஸ் டு பி டெல்ட், தட் ஹாஸ் டு பி டெல்ட். ஏன்னா எங்க வந்து ஃபெய்த் இல்லையோ அங்கதான் ஃபியர் அதிகமாகுது. ஏன் சோ ஏசப்பா, இந்த விஷயத்துல என் பிள்ளையோட விஷயத்துல நான் உண்மை விசுவாசிக்கிறேன். பேர பிள்ளைகளோட விஷயத்துல நான் விசுவாசிக்கிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். நான் நம்புகிறேன். என் பயங்கள் எல்லாவற்றையும் நீங்க வெளியேற்றுகிறதுக்காக நன்றி. எஸ் லார்ட். உங்களுடைய அன்பு, பூரண அன்பு என் மேல இருக்கிற அன்பு தான் என் பிள்ளைகள் மேல இருக்கு, என் பேர பிள்ளைங்க மேல இருக்கு, என்னுடைய எல்லா சந்ததி மேலேயும் இருக்கு. அந்த பூரண அன்பை நான் நம்புகிறேன். அதனால என் பயங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். என் பயங்களும் ஃபியூச்சர், அவங்க திருமணம், அவங்களுடைய எல்லாத்தையும் நான் யோசிச்சு ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது கலக்கம் இருக்குமானா, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் இப்ப ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன். இப்படி சொல்லுங்க, ரிலீஸ் பண்றேன். ஐ நோ மை கிட்ஸ் ஃபியூச்சர் இஸ் சேஃப். கிட்ஸோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பத்திரமா இருக்குது, அழகா இருக்குது. உம்முடைய திட்டத்தின் படி இருக்குது, நோக்கத்தின் படி இருக்குது. நான் ரிலீஸ் பண்றேன், நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பட்டோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓரா மஷாக்கார வேதரா மௌஷதரபா. அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ தெரியல, நமக்காக கண்டிப்பா யாராவது ஜெபிச்சிருப்பாங்க. நான் ரட்சிக்கணும்னு ஜெபிச்சவங்க, உண்மையாவே ஜெபிச்சவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கும் அப்படி இருந்திருப்பாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கலாம். இல்ல நீங்க கிறிஸ்துவை அறியாத பெற்றோருக்கு பிறந்து வளர்ந்துருக்கலாம். ஆஹ் அந்த பேக்ரவுண்டே இல்லாம வந்திருக்கலாம். உங்களுக்காக யார் ஜெபிச்சாங்க கூட தெரியாம இருக்கலாம். பேக்ரவுண்ட் இல்லாத, எதுவுமே இல்லை நமக்கு அப்படின்றவங்களுக்கே இப்ப நீங்க பாருங்க. இப்ப 40 பேர் ஆண்டோட பிரசன்னத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. யூனோ, உங்களை ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அவர் இழுத்து கொண்டு இருக்கிறார். உங்க லைஃப்ல ஒரு பிடிப்பு வந்துருச்சு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியுது, எப்படி உருவாக்கிக்கணும்னு தெரியுது, எப்படி டெஸ்டினியை கிரியேட் பண்ணிக்கணும்னு தெரியுது. இவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் நமக்கு செய்வாரானால், ம் எந்த பேக்ரவுண்டே இல்லாத அப்படி வந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நம்மையே இப்படி அழகா ஆண்டோட பிரசன்னத்துல வைத்து உறுதியான அடிகளை எடுத்து வைக்கவும், ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மள கைட் பண்ணுவாரானால், நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ நிச்சயம் பாருங்க. எவ்வளோ அது ஷோர் ஷாட். மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா நாமளே மிஸ் ஆகலையே. ம் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம, ஆஹ் ஜெபம் இல்லாம, நமக்காக எப்படி நம்ம எப்படி வளர்ந்தோன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா இங்க வந்துட்டோம். ஏன் அது கிருவியா நம்ம தொட்டிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பெருசா நமக்காக ஞாபகம் கூட இல்லை. யாராவது பின்னாடி வந்து வந்து நமக்கு சொன்ன மாதிரியோ எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனா நம்மளுடைய சோலை ஆண்டவர் இவ்வளவு அழகா ஒரு பராமரிப்புக்குள்ள வச்சிருக்கிறார். அழகான ஒரு தோட்டத்துக்குள்ள வச்சு டே இன் அண்ட் டே அவுட் நமக்கு சொல்லி தராரு, மென்டர் பண்றாரு, ஆலோசனை கொடுக்கறாரு, எப்படி நடத்திட்டு இருக்காரு. அப்ப நம்ம பிள்ளைகள் எப்படி மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைல்ல. வாய்ப்பே இல்லைல்ல, சொல்லுங்க. நோ சான்ஸ். சான்ஸே இல்லை. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் செதுக்கப்பட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. ஏன்னா என்னை விடாத என் தேவன், என்னை விடாத என் பரிசுத்த ஆவியானவர், என்னை அப்படியே பொதிந்து வைத்துக் கொள்ளுகிறவர் என் பிள்ளைகளை எப்படி வைப்பார் அப்படின்னு நினைச்ச அந்த உறுதி நிரப்பட்டவங்கள தேங்க்யூ ஜீஸ். ஆமா இசப்பா, உண்மையாவே நம்புறேன். உண்மையாவே நம்புறேன். என் சிந்தை எதை வேணா சொல்லட்டும், சூழ்நிலைகளை பார்த்து எது வேணா என் மைண்ட்ல வரட்டும். பட் ஆனா நான் கன்ஃபஸ் பண்றேன், ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். என் கிட்ஸோட ஃபியூச்சர்ல நான் உங்களை ட்ரஸ்ட் பண்றேன். வாழ்க்கையில நான் ட்ரஸ்ட் பண்றேன். சரி, உங்க பிள்ளைங்க ஒரு வேளை கல்யாணம் ஆயிருக்கலாம், பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம், இல்ல தூரத்துல ஒரு வேலை இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அவர்களை குறித்த எல்லா கன்சர்ன்ஸும் அப்படியே வெளியேறுவதாக, வெளியேறுவதாகன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி. இங்க எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீதரமா ஷக்கர பௌதரமா ஓரி மேஹேசி தேரை மேகாரா பௌஷதரை ஹதலமா ஓரமா கரபேதரமா ஷதரமா கரபே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி அது ஒரு விசேஷத்தை ஞானத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம். ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிக்கிற பிள்ளைகளுக்கு எஸ் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நீங்க போதிக்கிறதுக்காக நன்றி. அவர்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் உண்டாகட்டும். எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் வெளியேறுவதாக. லாங்குவேஜ் குறித்து இருக்கிற தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கிற தாளந்தை பார்த்து தன்னை குறைவா நினைக்கிற ஒரு மனப்பான்மையா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் லார்ட், அது எல்லாத்தையும் மாற்றுகிறதுக்காக நன்றி. உங்களோட கான்ஃபிடன்ஸ், நீரே அவர்கள் நம்பிக்கையாய் மாறுகிறதுக்காக நன்றி. அவர்களை மீறி அவர்கள் தைரியமாய் செயல்பட போகிறதுக்காக நன்றி. அந்த கான்ஃபிடன்ஸை என் பிள்ளைகளுக்குள்ள நாங்கள் வைக்கிறோம். எஸ் லார்ட், வி ஸ்பீக் ஹோப், வி ஸ்பீக் கிரியேட் ஹோப் இன் தியர் ஹார்ட் லார்ட். உங்கள் இருதயத்துல மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக நன்றி. எல்லா மலைப்புகளும் வெளியேறுவதாக. இது எப்படி செய்வோம், அது எப்படி செய்வோம்னு சொல்லி அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்த ஸ்கூல் பத்தியோ இல்லை எல்லா அந்த சப்ஜெக்ட்ஸ பத்தியோ எதை குறித்து அவர்களுக்குள்ள எல்லாம் அந்த இயலாமை எண்ணங்கள் வருகிறதோ எல்லாம் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். எங்க பிள்ளைகளை நாங்கள் விசேஷத்தை ஞானத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். டிவைன் விஸ்டமை நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கு பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரையும் நீங்க நிரப்புகிறதுக்காக நன்றி. நன்றி, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு பேரண்டா கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். அவர்களை நடத்துகிறதுக்கு தேவையான ஞானத்தினால் எங்களை நீ நிரப்பி விட்டீங்க. உமக்கு நன்றி. என் பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி கவுன்சில் பண்ணணும், எதை எப்ப செய்யணும், அது எல்லா சமயோஜித புத்தி எங்களுக்கு உண்டாகிறதுக்காக நன்றி. ஒரு அம்மாவா அப்பாவா நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை
செய்கிற கிருபைகளை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட். நீங்க உங்க கிட்ட இருந்து நாங்க ரிசீவ் பண்ணாம நாங்க எதையும் தனியா பண்ணிறவே முடியாதுன்னு நாங்கள் அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறோம்ப்பா. ஒத்துக்கொள்ளுகிறோம். ஒருவேளை உங்க பிள்ளை எல்கேஜி படிக்கலாம், இல்ல காலேஜ் படிக்கலாம், இல்ல கல்யாணம் ஆகி போயிருக்கலாம். வாட் எவர். எல்லாத்துக்கும் ஹேண்டில் பண்ண நமக்கு தேவையானது தேவ ஞானம். தேவ ஞானம். எஸ் லார்ட். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்க அங்ஷன்ல மூவ் ஆகுற கிரேஸ நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு ஃபுட் கொடுக்கறது கூட ஆண்டவரே, ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குது, எதையாவது ஒரு கஷ்டம் இருக்குது. இதுக்கு நிறைய பேர் நிறைய ஆலோசனைகளை சொல்லலாம். ஆனால் தேவ ஆவியானவர் நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நாங்க எப்படி எதை செய்யணும் நீங்க நடத்துங்க. இந்த விஸ்டம் எங்களை நிரப்பட்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நாங்க இந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம், அதனால குழந்தை இப்படி கஷ்டப்படுது அப்படிங்கிற கில்ட் கான்சியஸ் யாருக்குள்ளயாச்சும் இருக்குமானால் அது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார். ஒருவேளை இஃப் யூ கிட் இஸ் ஸ்ட்ரகிளிங் வித் சம் பிசிக்கல் எயில்மெண்ட், உடம்புல ஏதோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அது மாதிரி கில்ட் ஃபீலிங்ல யாராவது இருப்பீங்களான்னா ஆண்டவர் சொல்றாரு, இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக். இப்போ நீ உன் மன்னிப்பை பெற்றுக்கோ, ரிசீவ் பண்ணிக்கோ. கம் அவுட் ஆஃப் ஆல் தி கில்ட் கான்சியஸ்னஸ். வீட்டுல இருந்த சூழ்நிலைனால குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, நாங்க சரியா பாத்துக்காதனால இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி மாத்தி மாத்தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அது மாதிரி ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் இருக்குமானா we speak peace. we speak peace. we speak peace. தேவனுடைய ஆசீர்வாதம், பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டும் டிக்ளேர் பண்ணுங்க. இட் இஸ் நாட் யோர் ஃபால்ட் ஆர் யோர் ஒய்ஃப் ஃபால்ட். இல்ல உங்க ஃபால்ட்டோ இல்ல உங்க கணவரோட ஃபால்ட்டோ இல்ல. ஆண்டவர் இப்பொழுதுல இருந்து டேக் ஓவர் பண்றார். நீங்கள் சரியான காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். உங்க பிள்ளைங்களை அழகா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அவர்களை எப்படி நடத்தணும், எப்படி எதை செய்யணும், ஒருவேளை இஃப் யூர் யாரை பார்க்கணும், யாரு கூட கனெக்ட் ஆனா இந்த விஷயம் சரியாகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்களை கனெக்ட் பண்ணுவாரு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஃபைன். எவ்ரிதிங் ஏதோ ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. ரிசீவ் த கவுன்சில். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார், உங்க மத்தியில இருக்கிறார். அவர் இப்படியே கூட இருந்து நடத்தின எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மைண்ட்ல கொண்டு வாங்க. இதுலயும் அவர் இருக்கிறார். இப்ப நீங்க கிராஸ் பண்ற சேலஞ்ச்லயும் அவர் நடுவுல இருந்து ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜஸ்ட் ரிசீவ் ஹிஸ் கவுன்சில், ரிசீவ் ஹிஸ் விஸ்டம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்ப அவனுக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களை விட எங்களுக்கு வேற யாரும் இப்படி சொல்லி கொடுக்க முடியாதுப்பா. உங்களை விட எங்களை யாரும் எங்களுக்கு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்க முடியாது. எங்கள் மனசாட்சிகளை சுத்திகரிக்கவே நீங்க ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. நாங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கனெக்டான ஒவ்வொருத்தரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருக்கே எல்லா மகிமையை நாங்கள் கொடுக்கிறோம். we give you all the glory. நாங்கள் அப்படியே பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அப்படியே நாங்க ரிசீவ் பண்ணி அதையே நாங்க சீல் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we give you all the glory in Jesus name. amen. 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 yes. ஐ ஃபீல் ஆண்டோட பீஸ் நம்மள எல்லாம் நிரப்பி இருக்குது. ஒரு ஏரியால ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்கிறாரு நம்புறேன். bless you all. bless you all. ரெஸ்ட் எடுங்க. ம். bye bye. take care.